நினச்சதை சாதித்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் ராஜேஷ். நிறைவான வாழ்க்கை மட்டும் இல்லாமல் முறையாகவும் வாழ்ந்தார். ஏன்னா அவருக்கு ஆயுள் இவ்வளோ குறைவாக இருக்குன்னு நினச்சி பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. வாத்தியாராக இருந்தவர், அதனால் நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருந்தது. சினிமாவுக்கு வந்திருந்தால் கூட கடைசி வரைக்கும் அந்த வாத்தியாருக்கு உண்டான அந்த பொறுப்புங்கிறது கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி எதை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கூட என்ன ராஜேஷ்னு ஃபோன் பண்ணோம்னா எதை பற்றி வேணாலும் டக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ். தெரியலன்னா கூட டக்குன்னு கூகுளில் அது இது எதுலையாவது போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உடனே சொல்லக்கூடிய ஒரு. அதே மாதிரி சினிமாவில் டாப் டு பாட்டம்னு சொல்லுவாங்களே, கீழிருந்து மேலே வரைக்கும் எல்லாருக்கூடையும் பழகி எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சவர். எனக்கு அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது அதுதான். நடிகர் அப்படிங்கன்னா அவர் கூட எனக்கு பயணம் ஆரம்பித்தா கூட என்னோட கன்னிப்பருவத்தில் படத்தில் அவருடைய பயணம் இருந்தாலும் அதை விட ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அப்படிங்கிறது தான் அவர் நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு ராஜகண்ணு சார் படத்தில் கிடச்சிது. அதில் கடைசி வரைக்கும் ராஜகண்ணு சாருக்கு யார் எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ராஜேஷ் கடைசி வரைக்கும் ரொம்ப ராஜகண்ணை இருக்கிற வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது உதாரணமாக ராஜேஷ் சொல்லலாம். அதே மாதிரி சினிமாவிலேருந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு போனார். ஸோ அதுலேயும் எவ்வளோ தூரம் ஜனங்கிட்ட ஒரு நல்ல பேர் சம்பாதிக்க முடியுமோ அந்த நல்ல பேர் சம்பாதிச்சார். அதுக்கு அவரை இந்த அந்தைய நாட்கள் படத்தில் நடித்தது அவருக்கு எந்த அளவுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு உதவியாக இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் கண்ணு கலங்கிடுவார். ஏன்னா போன உடனேயுமே பெண்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, உடனே அந்த படத்தினுடைய கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஐயோ அவரா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வேறு எதுவுமே கேட்காமையே அந்த ரியல் எஸ்டேட்டில் இவர்கிட்ட ரொம்ப நம்பிக்கையோடு எல்லாருமே அந்த வியாபாரத்தில் கூட எல்லோரும் செம்மையாக இருந்தாங்க. அதை சொல்லுவார், அடிக்கடி சொல்லி இது பண்ணுவார். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த கன்னிப்பருவத்தில் நடித்த நாள் அந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபோன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வெளியூரில் இல்லைன்னா நேரடியாக பார்த்து பேசிட்டு போயிடுவார். அது சம்மந்தப்பட்ட யூனிட்டில் எல்லாத்தையும் பார்ப்பார். என்ன மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ராஜகண்ணு சார் வடிவு கடைசி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ அவங்கெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு எல்லோரும் அவர் மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ பையன் பொண்ணு ரொம்ப அவங்க மேலேயும் ரொம்ப தான் இருக்காரு. அவருக்கு இவ்வளோ சீக்கிரம், ஏன்னா உடம்பு அவ்வளோ பாதுகாத்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருப்பார், எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ கட்டுப்பாடாக அவரும் இருந்தார். இருந்தும் அது இது பையன் இவ்வளோ சீக்கிரம் அவர் போயிட்டே இருக்கணும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆத்மா சாந்தியுடன் வேண்டிக்கிறார். அவங்க பையன் பொண்ணு அவங்களுக்கும் சொந்த பந்தங்க நிறைய சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். ராஜேஷ் சினிமா மூலமாக எல்லோரும் மனசில் இடம் பிடிச்சார். ஸோ கடைசி வரைக்கும் அவர்கிட்ட படம் எல்லாருமே அவர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட பப்ளிக் எல்லாத்துக்கும் பழகினால அவங்களும் எல்லாருமே அமைச்சிருப்பாங்க. அவங்க ஆத்மா சாந்தி வேணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.